அநேகமாக கடந்த சில தினங்களாக எல்லா பத்திரிகை எல்லா ஊடகங்களும் வந்திருக்கிற தலைப்புச் செய்தியாக இன்றைக்கு இந்த போர் மாறி இருக்கிறது. ஏற்கனவே பாலஸ்தீனத்தின் மீது ஈராக் இஸ்ரேல் போர் தொடுத்த காரணத்தினால இது இஸ்ரேல் போர் என்று பேசப்பட்டது. இன்றைக்கு ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுத்து விட்ட காரணத்தினால் இது அமெரிக்க போராக இன்றைக்கு மாறி இருக்கிறது. எதற்காக பாலஸ்தீனம் என்கிற அந்த நாட்டை இப்படி குறிவைத்து அழிக்க வேண்டும் என்கிற அவசியம் வந்து இருக்கிறது? என்ன பாலஸ்தீனம் என்ன பெரிய வளங்கள் நிறைந்திருக்கிற நாடா? தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு மாவட்டத்தினுடைய அரை மாவட்டம் கூட இருக்காது இந்த பாலஸ்தீனுடைய பரப்பளவு. ஒரு மாவட்டம் தான் இருக்கும். அங்கே பெரிய பூமிக்கு அடியில பெரிய தங்கமும் வைடூரியமும் இல்லை. எதற்காக அந்த பாலஸ்தீனத்தை விரட்டி இஸ்ரேல் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போர் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள்? கடந்த 18-20 மாதங்களுக்கு முன்னாலே மீண்டும் தொடுக்கப்பட்ட போரில் ஒரு மனிதாபிமானமற்ற படுகொலைகளை மிக கேவலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே எத்தனையோ போர்கள் நடந்திருக்கிறது, எத்தனையோ சண்டைகள் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த போர்கள் சண்டைகளிலே கடைபிடிக்கக்கூடிய சாதாரண நடைமுறைகளை கூட இஸ்ரேல் பின்பற்ற தயாராக இல்லை. இன்றைக்கு அந்த இஸ்ரேல் மக்கள் அடித்து விரட்டப்பட்டு ஒரு குறுகிய பகுதிக்குள்ளே மிக நெருக்கடி நிறைந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடையாது, வருமானம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் குடிநீர் கூட வெளியிலே இருந்தால் வர வேண்டும், குடிநீரை கூட அனுமதிக்க மறுக்கிறார்கள். மின்சாரம் கிடையாது. 24 மணி நேரமும் குண்டுமழை பொழிந்து அந்த குண்டுமழையிலே படுகாயமடைகளுக்கு மருத்துவ சிகிச்சைக்கு வழி கிடையாது. குழந்தைகள் துடிக்க சாகடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் காயங்களுக்கு மருந்து போடுவதற்கு மருந்துகள் கூட அனுமதிக்கவில்லை. பெண்களையும் குழந்தைகளையும் குறிவைத்து தாக்குகிறார்கள். எதற்காக என்று சொன்னால் அந்த பாலஸ்தீன இனம் இன்றோடு அழிந்து விட வேண்டும் என்கிற ஒரே நோக்கம்தான். குழந்தைகளை எல்லாம் அழித்து விட்டால் எதிர்கால சந்ததியே இருக்காது. பெண்களை எல்லாம் அழித்து விட்டால் அடுத்த தலைமுறையை பெற்றெடுக்கக்கூடிய பெண்கள் அங்கே இருக்கக்கூடாது என்கிற சதி திட்டத்தின் அடிப்படையிலே தான் ஒரு பக்கம் எல்லா வகையான தாக்குதலும், குண்டு போட்டு கொலை செய்வது மட்டுமல்ல, பட்டினி போட்டு சாகடிப்பது, நோய்வாய்ப்பட்டால் மருந்துகள் கொடுக்காமல் சாகடிப்பது, காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்காமல் சாகடிப்பது, இப்படி இந்த கொடூரங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு இனமாகத்தான் அந்த யூத அரசாங்கமாக இருக்கிற இஸ்ரேலிய அரசாங்கம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த யூத இனம் உலகத்திலே ஒரு காலத்திலே 2வது யுத்தத்தின் போது உலகத்திலே இருந்த பல நாடுகளில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள் எல்லாம். இருந்தால் அவ்வளவு கொடுமைகளை புரிந்தவர்கள் அவர்கள். அந்த கொடுமையை புரிந்த யூத இனத்தை எல்லாம் ஒன்றிணைத்துதான் பிரிட்டன் அன்றைக்கு பாலஸ்தீனத்தினுடைய மூலையிலே குடியேற்ற வைத்தார்கள். படிப்படியாக ஊர் பிசாசு ஒண்ட வந்த பிசாசு ஊர் பிசாசை விரட்டியது என்று சொல்வார்களே, அப்படி ஒண்ட வந்த அந்த பிசாசாக இருக்கிற அந்த இஸ்ரேல் அரசாங்கம் அந்த ஈராக்கை அழித்து இன்றைக்கு அந்த மக்களை அந்த மண்ணை விட்டு வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முழுக்க அமெரிக்க அரசாங்கம் ஆதரவாக இருக்கிறது. என்ன அமெரிக்காவுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் என்ன நேரடியான சண்டை? பாலஸ்தீன பிரச்சனையிலே அமெரிக்கா தலையிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? திடீரென்று பார்த்தால் 13ஆம் தேதி 2 நாட்களுக்கு முன்னால் ஈரான் தலையிலே போய் அமெரிக்கா இஸ்ரேல் குண்டு போடுகிறது. நீங்கள் உடனடியாக அணுசக்தி ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட வேண்டும், இல்லாவிட்டால் நான் உங்களை தாக்குவேன். நீ என்ன உலக போலீஸ்காரனா? உலகத்திலே இன்றைக்கு அணுசக்தி ஒப்பந்தத்தை கையெழுத்து இட வேண்டுமா இட வேண்டாமா என்று தீர்மானிக்கிற உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தார்கள்? எந்த அடிப்படையிலே நீங்கள் ஈரானை போய் தாக்க முடியும்? ஈரான் மீது குண்டு பொழிந்தார்கள். ஈரான் அரசாங்கம் எதிர்த்தாக்கல் கொடுக்கிறது. இஸ்ரேல் அரசாங்கம் நிலைமை தடுமாறி போகிறது. அவர்கள் நினைத்தார்கள் ஈரான் அடிபணிந்து விடும் என்று. இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலுடைய ராணுவத்தினுடைய தலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா? அந்த ராணுவத்தினுடைய அண்டை நாட்டில் இருக்கிற ஈரானுடைய ராணுவ தளபதிகள் எல்லாம் அவங்க வெளியில கட்டடத்துக்குள்ளே வாழ்வது கிடையாது.
வெளியில எங்கேயும் நடமாடுறது கிடையாது. பாதுகாப்பாக பூமிக்கு அடியிலே மிகப்பெரிய அலுவலகங்களை உருவாக்கி 50 மீட்டர் 60 மீட்டருக்கு கீழே பூமிக்கு அடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் அரசாங்கம் அவர்களை குறிவைத்து தாக்குகிறது. அவர்கள் போடுகிற அந்த குண்டு அந்த மண்ணை துளைத்து கொண்டு உள்ளே போய் 60 மீட்டருக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ராணுவ அதிகாரிகளை தாக்கி கொள்ளுகிறார்கள். இதுவரையிலே 4 ராணுவ அதிகாரிகளை கொலை செய்திருக்கிறார்கள். 9 அணுசக்தி விஞ்ஞானிகளை அந்த பூமிக்கு அடியிலே இருந்தவர்களை கொலை செய்திருக்கிறார்கள். இப்படி ஈரான் மீது குண்டு போட்ட பிறகு உலகத்திலே இருக்கிற நாடுகள் எல்லாம் பதட்டம் அடைகிறது. ஈராக்கு ஈரான் என்று ஒப்பிட்டு பார்த்தால், ஈராக்கை இஸ்ரேல் ஈரான் என்று ஒப்பிட்டு பார்த்தால் இஸ்ரேலை விட 10 மடங்கு பெரிய நாடு ஈரான். இஸ்ரேலை விட வளமான பிரதேசங்களை கொண்டது ஈரான். இவர்களை விட ராணுவ அதிகாரம் படைத்திருப்பது ஈரான். ஆனாலும் குண்டு போடுவது எதற்காக என்று சொன்னால், இப்படி போடுவதன் மூலம் அமெரிக்காவை இதில் இறக்கிவிட்டு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான சண்டையாக மாற்றி ஈரானை பணிய வைக்க வேண்டும் என்பது இஸ்ரேலுடைய நோக்கம். அதற்கு ஏற்பதான் ட்ரம்ப் குண்டு போட முயற்சி போகிறார். அவன் போட்டிருக்கிற குண்டை பாத்தீங்கன்னா 3 இடத்துலதான் குண்டு போட்டிருக்கான். ஒரு குண்டு பங்கர் பாம்னு பேரா இருக்கு. அவருடைய மொத்த எடை 30,000 பவுண்டு. 30,000 பவுண்டு கொண்டிருக்கிற ஒரு குண்டை போடுகிறார்கள். அந்த குண்டு எவ்வளவு சக்தி படைத்தது என்று சொன்னால், பூமிக்கு அடியிலே 200 மீட்டர் ஆழத்துக்கு தொலைத்து கொண்டு போய் பூமிக்கு அடியில இருக்கிற அனைத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி படைத்த அப்படிப்பட்ட குண்டை ஈரான் மீது அமெரிக்கா வீசுகிறது. உடனே ஈரான் சொல்லிச்சு, ஈரான் அதிபர் கொமேனி சொல்லிட்டாரு, நாங்க சரணாகதி எல்லாம் அடைய மாட்டோம், உங்கள்கிட்ட கை கட்டி நிக்கிற பேச்செல்லாம் நடக்காது, தினம் தினம் அஞ்சு வாழ்ந்து 100 ஆண்டு காலம் வாழ்வதை விட ஒரே நாள் போராடி சாவது மேல் என்பது தங்களுடைய கொள்கை என்கிற அடிப்படையிலே அவர் அறிவித்து எதிர்த்தாக்குதலை கொடுத்தார். இன்றைக்கு இஸ்ரேல் தடுமாறி கொண்டிருக்கிறது. இப்ப நமக்கு கேள்வி என்னன்னா, எதற்காக இந்த யுத்தம் நடக்கிறது? உங்களுக்கு என்ன எல்லை பிரச்சனையா, வேற என்ன பிரச்சனை இருக்கு? எதற்காக இந்த யுத்தம்? அங்கேதான் அருமை நண்பர்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு மேற்காசியா என்கிற அந்த பிரதேசத்தை முழுவதும் அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துவிட்டது. மேற்காசியா முழுவதும் தன்னுடைய ராணுவ தளவாடத்தை அங்கே குவித்து வைத்திருக்கிறார்கள். பக்கத்திலே இருக்கிற கத்தார் என்கிற நாட்டிலே 10,000 துருப்புகள் இருக்கிறது. சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு அடிபணிந்து விட்டது. ஈராக் அமெரிக்காவுக்கு அடிபணிந்து விட்டது. அந்த தெற்கு மேற்காசிய பகுதியிலே அமெரிக்காவுக்கு அடிபணியாத ஒரே ஒரு நாடு எது என்று சொன்னால் இந்த ஈரான் நாடுதான். எனவேதான் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஈரானை வீழ்த்துவது, அதன் மூலம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவை துண்டிக்க செய்து விட்டால் மேற்காசிய முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட முடியும். மேற்காசிய பிரதேசம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டால் உலகத்தினுடைய பெட்ரோல் வளம் இருக்கிறதே அதை முழுவதும் அமெரிக்கா கைப்பற்றி விட முடியும், உலகத்தை நாட்டாமை செய்ய முடியும் என்கிற அப்படிப்பட்ட எண்ணத்திலேதான் தொடர்ந்து இன்றைக்கு அந்த மேற்காசியாவிலே இந்த போர் பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு காலத்திலே ஈராக் மீது படையெடுத்து தாக்கிய சம்பவம் உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு அமெரிக்கா என்ன சொன்னார்கள், ஈராக்கிலே இருக்கிற சதாம் ஹுசேன் அவர் இன்றைக்கு அணுசக்தி ஆயுதங்களை தயாரித்துக் கொண்டிருக்கார் சொன்னார். ஈராக் மீது படையெடுத்து ஈரானை தவிடுபொடியாக்கி சதாம் ஹுசேனை பிடித்து, சதாம் ஹுசேன் பிள்ளைகளை எல்லாம் பிடித்து கொடூரமாக கொலை செய்திருக்கிற காரியத்தை செய்தார்கள். ஆனால் கடைசியில அகில உலக அணுசக்தி மையம் என்கிற அந்த அமைப்பு, ஐஏ என்கிற அமைப்பு ஈராக்கின் சோதனை நடத்தி கடைசியாக சொன்னார்கள், ஈராக்கிலே அணு ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது, அணு ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது என்று சோதனை சொல்லுவதற்கு முன்னாலேயே அணு ஆயுதங்களை தயாரிக்கிறார்கள் என்று காரணத்தை காட்டி ஈராக்கை தவிடுபொடியாக்கி இன்றைக்கு அடிமையாக்கி விட்டார்கள். ஏற்கனவே இப்படி ஒவ்வொரு நாட்டையும் அடிமையாக்கி விட்டார்கள். நாளைக்கு மேற்காசியாவில் இருக்கிற எண்ணெய் வளம்
அந்த எண்ணெய் வளத்தை கையிலே எடுத்து விட்டால் உலகத்தையே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தவர். இன்றைக்கு ஈரான் இந்தியாவிற்கு குறைந்த விலையிலே பெட்ரோலியத்தை வழங்குகிறது. உலக நாடுகளுக்கு பெட்ரோலியத்தை வழங்குகிறது. அதெல்லாம் அமெரிக்காவுடைய கைக்கு போய்விட்டால் ஒரு பேரல் பெட்ரோலியம் கிடைக்க நாம் அமெரிக்காவிடம் கெஞ்ச வேண்டிய நிலைமை ஏற்படும். உலகத்தையே ஆட்டி படைக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு தான் இன்றைக்கு ஈரான் மீது போர் கொடுத்து ஈரானை கட்டாயப்படுத்துகிறார்கள். இவ்வளவுக்கு என்ன, ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பில் ஈடுபட்டு இருக்கிறதா? உலகத்திலே அணு ஆயுத IAEA என்கிற அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பு 3 மாதங்களுக்கு முன்னாலே ஈரான் மீது நாட்டிலே சோதனை நடத்தி இருக்கிறார்கள். அந்த நாட்டிலே அணு ஆயுதமே இல்லை என்று அந்த அரசாங்க அமைப்பு பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறது. அவர்கள் அணு ஆயுதத்தில் ஈடுபடவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். துல்சி கபாப் என்கிற அமெரிக்க நாட்டுடைய உளவுத்துறை அவங்க போய் ரகசியமா சோதனை பண்ணியிருக்கிறாங்க. ஈரானிலே அப்படிப்பட்ட அணு ஆயுத சோதனை எல்லாம் இல்லை என்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அணு ஆயுதத்துக்கு அடிப்படை, அணு சக்திக்கு அடிப்படையாக இருக்கிற யுரேனியத்தை மேம்படுத்தி, என்ரிச்சிங் தி யுரேனியம், அதை பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு செய்வதற்கான ஆராய்ச்சிகளை தான் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நாம் கல்பாக்கத்திலே அணுமின் நிலையம் வைத்திருக்கவில்லையா? அணுசக்தியை ஆக்கப்பூர்வமாக பணிக்கு பயன்படுத்தவில்லையா? அப்படி யுரேனியத்தை ஆக்கப்பூர்வமான பணிக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்றுதான் கேட்கிறார்கள். அதற்கான பேச்சுவார்த்தையை அமெரிக்காவோடு 5 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன பேச்சுவார்த்தைக்கு வர மறுத்தார்களா? 5 கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. அது பேச்சுவார்த்தை இல்லையா? அமெரிக்க அதிகாரிகள் தானே கலந்து கொண்டிருக்கிறார்கள். 6வது கட்ட பேச்சுவார்த்தை இருக்கிறது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையிலே முடிவு என்னவென்றே தெரியாமல் இன்றைக்கு ஈராக்கை குண்டு போட வைத்து அதை காரணமாக காட்டிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கு ஈரான் மீது படையெடுத்திருக்கிற மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. விளைவு என்னவாகும்? இன்றைக்கு உலகத்திலே ரஷ்ய நாட்டு அதிபர் புட்டின் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். சீன அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. பல நாடுகள் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இதற்கு மேல் நீங்கள் ஈரானை தாக்கினால் நாங்களும் களத்திலே இறங்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள். ஈரானுக்கு பக்கபலமாக நாங்கள் நிற்போம் என்று உலகத்திலே பல நாடுகள் அறிவித்திருக்கிறார்கள். இப்போது இந்த அறிவிப்பெல்லாம் வந்த பிறகு ஈரான் தன்னுடைய முழுமையான ஆயுத பலத்தை பயன்படுத்தினால் ஈராக்கு தவிடுபடியாகிவிடும் என்பதை உணர்ந்த பிறகு இன்னைக்கு மதியானத்துக்கு மேல ட்ரம்ப் கொஞ்சம் தடுமாறு. இன்னைக்கு இஸ்ரேலை போர் நிறுத்தம் உடனே செய்யுங்கள் என்று அறிவிக்கிறார். எனவே எதற்காக நாம் இன்றைக்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால், அமெரிக்காவுடைய லாப வெறிக்காக, அமெரிக்காவுடைய லாபத்தை கொள்ளையை அதிகரிப்பதற்காக, உலகத்தை ஆட்டி படைக்க வேண்டும் என்கிற ஒரு நயவஞ்சக திட்டத்தின் அடிப்படையிலே தான் இந்த போர் இன்றைக்கு கட்டமைத்து விடப்படுகிறது. ஏதோ நமக்கு அதற்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்ல முடியாது. நான் கேட்கிறேன், இவ்வளவு பெரிய போர் நடக்கிறது, இங்க இருக்கிற மத்திய அரசாங்கம் என்ன செய்கிறது? அருமை நண்பர்களே, 48 இஸ்ரேல் என்கிற நாடு உருவான போது அதை ஆதரிக்க, அங்கீகரிக்க முடியாது என்று அறிவித்த நாடு இந்திய நாடு. நாங்கள் இதை அறிவிக்க முடியாது. எனவே அப்படி காலங்காலமாக பாலஸ்தீன மக்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் நாம். பாலஸ்தீனத்திற்காக பக்கபலமாக இருக்கிற பல தீர்மானங்களை நிறைவேற்றியவர்கள் நாம். கூட்டு சேர நாடுகள் என்கிற முறையிலே தலைமை தாங்கி அதற்காக குரல் கொடுத்த நாடு இந்திய நாடு. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? என்னைக்கு மோடி அவர்கள் பிரதமராக வந்தாரோ, எவ்வளவு மோசம்னா, இதுவரையிலே இந்திய நாட்டினுடைய பிரதமர்கள் பல நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கிறார்கள். இந்திய பிரதமர்கள் போகாத ஒரு நாடு எது என்றால் இஸ்ரேல் என்கிற நாட்டுக்கு எந்த பிரதமரும் இதுவரை போகவில்லை. அருமை நண்பர்களே, இப்படிப்பட்ட கொலைகள் எல்லாம் நடக்கிற அந்த நாட்டுக்கு இந்திய நாட்டு பிரதமர்கள் இதுவரையிலே போகாத அந்த வரலாற்றை மாற்றி முதன் முறையாக இஸ்ரேல் நாட்டுக்கு சென்று நெதன்யாகுவை பார்த்து, உனக்கு சகோதரன் நான் என்று கை கொடுத்திருக்கிற அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட பிரதமர் இந்திய நாட்டுடைய பிரதமர் மோடியாக இருக்கிறார் என்றால், மோடிக்கும் நெதன்யாகுவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது?
மோடிக்கும் இஸ்ரேல் பிரதமருக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? இப்படி மனிதர்களை கொன்று குவிக்கிற ஒரு கொலைகாரனோடு சேர்ந்து கைகோர்த்து கிடக்கிற அப்படிப்பட்ட நாடு தளபதி பிரதமராகத்தானே இந்தியா இருக்குது. 10 நாட்களுக்கு முன்னால் ஐக்கிய நாட்டு சபையிலே தீர்மானம் வருகிறது. அந்த தீர்மானம் இஸ்ரேலை கண்டிக்கவில்லை, இஸ்ரேல் மீது கண்டனத்தை தெரிவிக்கவில்லை. ஒரே ஒரு வரி தீர்மானம், இஸ்ரேல் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்று தீர்மானம். நான் கேட்கிறேன், உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் அதை ஆதரிக்கிறார்கள். அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் கூட அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறார்கள். ஒரு நாடு அந்த தீர்மானத்தை ஆதரிக்கவில்லை, மாறாக நாங்கள் நடுநிலை வைக்கிறோம் என்று சொல்லுகிற வெட்கங்கெட்ட நாடாக இந்தியா மாறி போயிருக்கிறது. இது எவ்வளவு கேவலமானது! 50 ஆண்டுகளாக மக்களை கொன்று குவிக்கிற ஒரு இஸ்ரேல் அரசாங்கம் 2 ஆண்டுகளுக்கு மேலே அந்த மக்களை பட்டினி போட்டு சாகடிக்கிற ஒரு மனித வெறிபிடித்து இருக்கிற ஒரு ஆட்சி, அதை ஐக்கிய நாட்டு சபையிலே ஒரு தீர்மானம், அவன் தீர்மானம் போட்டா உடனே சட்டையை நிறுத்திட்டு வராங்கிறது வேற விஷயம். அவன் உடனே நிறுத்திடுவானா என்ன? ஐக்கிய நாட்டு சபையில முன்னாடி தீர்மானம் போட்டாச்சு. உலக நீதிமன்றத்திலே இஸ்ரேல் நாட்டுடைய பிரதமர் கிரிமினல் குற்றவாளி என்று உலக நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. ஆனா எதை பத்தியும் அவன் கவலைப்படுவதே இல்லை, யாரை பத்தியும் கவலைப்படுவதே இல்லை. அப்படிப்பட்ட நாட்டுக்கு போயிட்டு வருவது மட்டுமல்ல, இங்க முன்னாடி சொன்னாங்கல்ல, இந்த சண்டையில இஸ்ரேல் இருக்கிற கட்டடம் இடிஞ்சு போச்சு. அதையெல்லாம் கட்டுவதற்கான குறைந்த கூலிக்கு கொத்தனார்களை இந்திய நாட்டிலிருந்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு கேவலம்! இதெல்லாம் ஒரு நாடு செய்ய வேண்டிய வேலையா? இங்கிருந்து இஸ்ரேலுக்கு ராணுவ தளவாடங்கள் போகிறது, இஸ்ரேலுக்கு தேவையான பொருட்கள் போகிறது. அவன் தொடர்ந்து கொலையை செய்து கொண்டே இருப்பான், கொத்து கொத்தாக குழந்தைகளை கொன்று கொண்டே இருப்பான். அவனை ஆதரிக்கிற ஒரு அரசாக இந்திய அரசாக மாறி போயிருக்கிறது. இன்னைக்கு சம்பந்தமே இல்லாமல் ஈரான் மீது குண்டு போட்டிருக்கிறான். நான் என்ன கேட்கிறேன், இப்ப ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் ஒப்பந்தம் இருக்கு. அவங்க குறைச்ச விலையில பெட்ரோலை கொடுக்குறாங்க, பெட்ரோலியத்தை நாம வாங்கி இங்க வந்து அங்க விலை குறைஞ்சா கூட இங்க விலை குறையாம பாத்துக்கிறாரு மோடி. உலக மார்க்கெட்ல விலை குறையுது, ஈரான்ல இருந்து விலை கம்மியா வருது, ஆனா இங்க விலை குறையாம நம்மளை கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்காரு மோடி. நாளைக்கு ஈரான் அரசாங்கம் இப்ப என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க இதுக்கு மேல சண்டை போட்டி குண்டு போட்டீங்கன்னா நாங்கள் பெட்ரோல் குண்டு அந்த 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 பெட்ரோலிய கப்பல் வருகிற அந்த கணவாயை மூடி விடுவோம் என்று ஈரான் அரசாங்கம் அறிவிக்கிறது. அந்த கணவாய் மூடப்படும் என்று சொன்னால் இந்தியாவுக்கு வருகிற பெட்ரோலியம் வருமா? உலக நாடுகளுக்கு பெட்ரோலியம் போகுமா? அப்படி பெட்ரோலியம் இருந்து வரவில்லை என்று சொன்னால் ஒரு நாள் தமிழ்நாடு ஒழுங்கா இயங்க முடியுமா? இந்தியா இயங்க முடியுமா? நம்மகிட்ட இருக்கிற பெட்ரோலத்தை வச்சு நம்ம சமாளிக்க முடியுமா? 1 லிட்டர் பெட்ரோல் 1000 ரூபாய்க்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு. எனவே அப்படிப்பட்ட நேரத்தில் அமெரிக்காவுடைய தடையை மீறி ஈரான் நமக்கு பெட்ரோல் கொடுக்கிறது குறைஞ்ச விலையில். அந்த பெட்ரோலை வாங்கி கொண்டு இன்றைக்கு ஈரான் மீது குண்டு போடுகிற போது மோடி பேசுறார், என்ன பேசுறாரு தெரியுமா? சண்டை போடாம அமைதியா இருங்க. யாரு சண்டை போடுறா? பாலஸ்தீன மக்களா சண்டை போடுறான்? ஈரானா சண்டை போடுது? ஏன் சண்டை போடுற அயோக்கியத்தனை பார்த்து அயோக்கியத்தனமா சண்டை போடாத, நிறுத்துன்னு சொல்றதுக்கு வக்கு இல்லாம போரை நிறுத்துங்க, அமைதியாக நீங்க என்ன முனிவராக ஆயிட்டீங்க? எங்க இமயமலைக்கு மேல உட்கார்ந்துட்டு வேத ஓதுற மாதிரி உங்க பேச்சு. எனவேதான் இந்திய அரசாங்கம் இன்றைக்கு ஒரு ஆபத்தான நோக்கத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகளிடமிருந்து இந்தியா படிப்படியாக இன்றைக்கு தனிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அளவு கடந்த அமெரிக்க ஆதரவு, அளவுக்கு அதிகமான இஸ்ரேல் ஆதரவு, சிறுபான்மை மக்கள் எதிர்ப்பு என்ற பெயரிலே நீங்கள் கடைபிடிக்கிற வெறுப்பு அரசியல், உலகத்திலே இருக்கிற பல்வேறு நாடுகளில் இருந்து இந்தியா அந்நியப்பட்டிருக்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே நாம் இன்றைக்கு கேட்பதெல்லாம், ஒரு பக்கம்
உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான போர் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்கிற அந்த போர் நீடிக்கும் என்று சொன்னால் நாளைக்கு எங்கே யார் எதை செய்வான்னு தெரியாது. ஒரு மூன்றாவது உலக போராக மாறினால் சம்பந்தமே இல்லாத சைதாப்பேட்டில் இருக்கிற நாம சாவுற நிலைமை. நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம ஈரானையும் பார்த்ததில்லை, இஸ்ரேலையும் பார்த்ததில்லை, அமெரிக்காவையும் பார்த்ததில்லை. அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையில ஏவுகணை அங்க போறது திரும்பி இங்க வந்துச்சுன்னு வை, யார் பாதிக்கிறது? எனவே இது ஏதோ அந்த நாடுகளுக்குள்ளே நடக்கிற சண்டை என்பது மட்டுமல்ல, உலக பொருளாதாரத்தை இன்றைக்கு தகர்க்கிற அந்த காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா இப்படி மேலும் மேலும் சண்டையை அதிகரிக்கிற காரணத்தினால் உலக நாடுகள் ஒவ்வொரு நாடும் ராணுவ பட்ஜெட்டுக்கு அதிகமான பணத்தை செலவழிக்க வேண்டியிருக்கிறது. நேற்றைக்கு வந்திருக்கிற ஒரு ஆய்வு சொல்லுகிறது, இதுவரையிலே இரண்டாவது உலக யுத்தத்துக்கு பிறகு உலக நாடுகள் செலவழிக்கிற மொத்த ராணுவ செலவை கூட்டி பார்த்தால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 10% ராணுவத்துக்காக செலவழிப்பது கூடியிருக்கிறது என்கிறார்கள். அவன் செலவு பண்ற கணக்கை கூட்டி பார்த்தா நமக்கே தலையை சுத்துது. 2,76,00,000 கோடி உலகத்திலே ராணுவத்துக்காக செலவழிக்கப்படுகிற நிலைமை ஏற்படுகிறது. நாட்டிலே மக்கள் பட்டினி கிடக்கிறார்கள், பசி கிடக்கிறார்கள், வாழ வழி இல்லை, தொழில் வளர்ச்சி இல்லை, வேலையின்மை இல்லை. இப்படிப்பட்ட அடிப்படை கட்டமைப்புகளுக்கு நாட்டினுடைய பொருளாதாரத்தை பணத்தை செலவழிப்பதற்கு பதிலாக ராணுவத்துக்கே செலவழிக்கிற அப்படிப்பட்ட நிலைமை கூட ஒரு விதத்திலே ஒரு மறைமுகமான யுத்தமாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எனவேதான் இடதுசாரிகள் ஒரு சமூக அக்கறை உள்ளவர்கள். உலகத்திலே எங்கே போர் நடந்தாலும், உலகத்தின் மூலையிலே எங்கே ஒரு கடைசி மனிதன் பாதிக்கப்பட்டாலும் அந்த ஆதிக்க சக்தியை எதிர்த்து குரல் கொடுக்கிறவராக இன்றைக்கு உலகத்திலே கம்யூனிஸ்டுகள் தான் இருக்கிறார்கள். சொல்ல போனால் இன்றைக்கு கியூபாவுக்கு உலகம் முழுவதும் நாம் நிதி திரட்டி அனுப்புகிற காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். 50 ஆண்டுகளுக்கு மேலே கியூபா நாடு அமெரிக்காவை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. பிடல் கேஸ்ட்ரோ என்கிற மனிதனுடைய தலைமையிலே புரட்சி நடந்து கியூபாவிலே சோசியலிச அரசாங்கம் ஏற்பட்டது. அதை ஏற்க முடியாத அமெரிக்கா இன்று வரையிலே கியூபாவுக்கு தடை வைத்திருக்கிறது. கியூபாவோடு எந்த நாடு வர்த்தக உடன்பாடு கொள்ள முடியாது, கியூபாவுக்கு வேண்டிய பொருட்களை யாரும் அனுமதிக்க முடியாது என்கிற தடையை வைத்திருக்கிறார். 50 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கிருந்து மருந்து கூட போகாது, இங்கிருந்து உணவுப் பொருட்களை கூட போக முடியாது. அப்படி போனால் அது அமெரிக்காவை எதிர்ப்பதாக மாறிவிடும் என்று தடை உத்தரவு போட்டிருக்கிறார்கள். இவ்வளவுக்கும் கியூபா மக்களுடைய எண்ணிக்கை, மக்கள் தொகை 1,10,00,000 பேர். 1,10,00,000 பேரை கொண்டிருக்கிற அந்த கியூபா நாடு இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்துடைய, அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் இருக்கிற இடைவெளி பார்த்தா கடல்ல ஒரு 80 கிலோமீட்டர் தான். அமெரிக்காவுக்கு மிக பக்கத்திலேயே இருக்கிறது. ஆனாலும் கூட அமெரிக்க ஏகாதிபத்தியம் உலகத்தை மிரட்டுகிறது, மோடியை மிரட்டுகிறது, பல நாடுகளை மிரட்டுகிறது. யாரை மிரட்டினாலும் பரவாயில்லை, உங்களுடைய மிரட்டலுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று கியூபாவிலே இருக்கிற மக்கள் கிடந்திருந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த கியூபா மக்களுக்கு இருக்கிற தைரியம் இந்திய நாட்டுக்கு வர வேண்டாமா? கியூபாவிலே இருக்கிற கடைசி மனிதனுக்கு இருக்கிற தைரியம் இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு வர வேண்டாமா? எனவே உலகத்திலே போர் வேண்டாம் என்பது மட்டுமல்ல, ஒரு நாட்டை அடிமைப்படுத்துவது, ஒரு நாட்டை அழிப்பது, ஒரு நாட்டிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை சரி செய்து கவிழ்ப்பது, எல்லா விதமான கைவினைகளையும் அமெரிக்கா இன்றைக்கு கையாண்டுதான் உலகத்தை தன்னுடைய ஆதிக்கத்தில் வைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆதிக்கத்தை எதிர்த்துதான் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற மக்கள் போராடி. இன்றைக்கு அமெரிக்காவுடைய ஜனாதிபதியுடைய இந்த முயற்சியை எதிர்த்து நாம இங்க ஆர்ப்பாட்டம் நடத்துவது கூட பெருசு இல்லை. தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் நடப்பது மட்டுமல்ல, டெல்லியில நடப்பது மட்டுமல்ல, அமெரிக்க ஜனாதிபதியுடைய மூக்குக்கு கீழேயே அவருடைய வெள்ளை மாளிகையை எதிர்த்து இன்றைக்கு அங்கே மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஈரான் மீது போரை உடனடியாக நிறுத்தி.
இஸ்ரேல் மீதான போரை உடனடியாக நிறுத்தி என்று இன்றைக்கு அங்கே நிறுத்துகிறார்கள். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவர்கள் கிளர்ந்தெழுந்து போராடிய காரணத்தினால் ஆத்திரமடைந்த ட்ரம்ப் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் கொடுத்திருக்கிற மானியங்களை நான் ரத்து செய்கிறேன் என்று அறிவித்து விட்டார். வெளிநாடுகளிலிருந்து வந்து படிக்கிற மாணவர்கள் அதற்கு காரணம் என்று சொல்லி அவர்களுக்கெல்லாம் விசா கொடுக்க முடியாது என்று மறுத்து விட்டார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகமே இன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதியை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. எவ்வளவு சீக்கிரத்திலே அமெரிக்காவிலே மக்கள் கொந்தளித்து எழுகிற நிலை வரப்போகிறது நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு பொதுநிலை படிப்படியாக அமெரிக்காவிலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறது. பல நாடுகளிலே, மூன்றாவது நாடுகளிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி அமெரிக்காவை எதிர்த்து, அமெரிக்காவுடைய யுத்த முயற்சி எதிர்த்து, அது இஸ்ரேல் இன்னைக்கு பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக தொடுக்கிற அந்த யுத்தத்தை எதிர்த்து உலக மக்கள் கிளர்ந்தெழுவதன் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட அடாவடித்தனங்களை முறியடிக்க முடியும். எனவே நிச்சயமா என்ன நடந்தாலும் சரி, ஒரு அடக்குமுறை ஆயுதத்தினாலே உலகத்தை எந்த நாட்டிலும் எந்த வரலாறே கிடையாது. ஆப்கானிஸ்தானத்தில் போனீர்கள், அமெரிக்கா தோற்றுதான் ஓடி வந்தது. வியட்நாமிலே குண்டு போட்டீர்கள், அமெரிக்கா தோற்றுதான் ஓடி வந்தது. லிபியாவை தாக்கி கடாபியை கொண்டீர்கள், நீங்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஈராக்கிலே சதாம் ஹுசேனை கொண்டீர்கள், ஆனால் அந்த நாட்டு மக்கள் கிளர்ந்தெழுந்து உங்களை விரட்டிய காட்சியைத்தான் உலகம் பார்த்திருக்கிறது. எத்தனை இடத்துல அடி வாங்கினாலும் உங்களுக்கு புத்தியே வராது அமெரிக்க ஆட்சியாளர்களுக்கு. நிச்சயமாக உலக மக்கள் திருப்பி அடிக்கிற போது, ட்ரம்புடைய முகத்திலே திருப்பி அடிக்கிற போது நிச்சயமாக அவர்களுக்கு புத்தி வந்தே தீரும். எனவே இந்தியாவிலே இருக்கிற இடதுசாரிகளை போல தமிழகத்திலே இருக்கிற எல்லா கட்சி நண்பர்களும் இவர்களை கண்டித்து குரல் கொடுக்க வேண்டும். சொல்ல போனால் அமெரிக்காவுக்கு ஆதரவாக, இஸ்ரேலுக்கு ஆதரவாக, உலக மக்களுக்கு ஜனநாயக எண்ணம் கொண்டவர்களுக்கு விரோதமாக மோடி அரசாங்கம் இன்னைக்கு எதிர்நிலை எடுத்திருக்கிற போது மோடியினை தலையிலே தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவிலே இருக்கிற அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அனைத்தும் திரண்டு நம்முடைய ஜனநாயக கடமையை நீங்கள் ஆற்ற வேண்டும் என்கிற முறையிலேதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற அத்துணை தோழர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.